கவலை இல்லாம கலர் பிரிண்ட் பண்ணுங்க, அதுவும் மிக குறைஞ்ச விலையில. எப்சன் ஈகோ டேங்க் பிரிண்டர்ஸ். இது வெறும் ஃபேபுலஸ் இல்ல, இது டோட்டலி பிரிண்டபிளஸ். சட்டம் ஒழுங்கை கட்டுப்படுத்தி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சட்டம் ஒழுங்கை என்னென்ன பாதுகாக்க முடியுமோ பாதுகாத்து கொண்டு மக்கள், இதே யூனியன் கவர்மெண்ட் தான், பாஜக அரசு தான், தமிழ்நாடு தான் பெண்கள் வாழ்வதற்கு உகந்த மாநிலம் சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. அவங்களை கேளுங்க. திமுக கூட்டணியில் கிட்டத்தட்ட கட்சிகள் எல்லாம் பேசி ஓரளவு நெருங்கி, அதிமுக கூட்டணியில் அந்த அளவு முடிவாகல. எத்தனை தொகுதி பேச்சுவார்த்தை பண்ணாங்க? அதிமுக கூட்டணி என்பது தமிழ்நாட்டில் பொருந்தாத கூட்டணி, இயற்கைக்கு எதிரான கூட்டணி. நாங்கள் ஆரம்பத்திலிருந்தே சொல்லிட்டு வரோம். மக்களால் நிராகரிக்கப்பட்ட கூட்டணி பாஜக அதிமுக கூட்டணி. அது முழுகும் கப்பல். அதில் தெரியாமல் சில பேர் ஏறிவிட்டார்கள். இப்பொழுது இறங்குவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இந்தியா கூட்டணி என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இருப்பது வலிமையான வலுவான கூட்டணி. இந்த கூட்டணி என்பது தமிழ்நாட்டு மக்களை தலை நிமிர செய்வதற்கான கூட்டணி. என்டிஏ கூட்டணி என்பது தமிழ்நாட்டு மக்களை தலைகுனிய செய்கின்ற கூட்டணி. தமிழ்நாட்டுடைய உரிமைகள் எல்லாம் மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் எங்கெங்கெல்லாம் கையொப்பமிட சொல்லுகிறார்களோ அங்கெல்லாம் கையொப்பமிட்டு தாரை வார்த்து தமிழ்நாட்டை தலைகுனிய வைத்தவர்கள் ஏற்கனவே மீண்டும் மீண்டும் தலைகுனிய வைக்க பார்க்கிறார்கள். தேர்தலுக்கு பிறகு அதிமுக என்ற ஒரு கட்சி இருக்குமா அல்லது அந்த கட்சி பாஜக விழுங்குமா என்ற செய்தி தான் பரபரப்பாக பேசப்படுகிறது. பீகாரில் முதலமைச்சராக இருந்த நிதிஷ்குமாரை இறக்கிவிட்டு அவரை மாநிலங்களவை அவை உறுப்பினராக அனுப்பியிருக்கிறார்கள். அங்கே பாஜக முதலமைச்சர் ஆக்கப்படுகிறார் என்ற செய்தியும் வந்து கொண்டிருக்கின்றன. இப்போ அதே போன்று தமிழ்நாட்டில் அதிமுகவை கபலீகரம் செய்வதற்கான திட்டங்களை நம்முடைய மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் பாஜகவும் செய்து கொண்டிருக்கிறது. ஏமாந்து போனது அதிமுக. எதற்காக ஏமாந்தார்கள் என்று எங்களுக்கு தெரியாது. ஆனால் தமிழ்நாட்டுடைய உரிமைகளை தாரை வார்த்து கொடுப்பது எந்த விதத்தில் நியாயம்? நம்முடைய முன்னோர்கள், மூதாதையர்கள், அரசியலில் பெருந்தலைவர் காமராஜர், முத்தமிழறிஞர் கலைஞர் முதல் இன்று தமிழ்நாட்டு உரிமைகளை மீட்டெடுத்து தமிழ்நாட்டு வளங்களை பாதுகாத்து தமிழ்நாட்டு மக்களை தலைநிமிர செய்தார்கள். பல திட்டங்களை கொண்டு வந்தார்கள். ஆனால் இன்றைக்கு டெல்லியில் உள்ள ஒன்றிய அரசிடம் எல்லாவற்றையும் அடகு வைத்துவிட்டு இவர்கள் தப்பித்தால் போதும் என்று அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டு மக்கள் இதை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைக்காக யார் குரல் கொடுக்கிறார்கள், தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளை டெல்லியிடம் யார் அடகு வைக்கிறார்கள் என்பதையெல்லாம் நன்றாக புரிந்து வைத்திருக்கின்ற தமிழ்நாடு மக்கள் இந்த தேர்தலில் மிகப்பெரிய படிப்பினையை கொடுக்க போகிறார்கள். 96 தேர்தலுடைய முடிவுகள் எப்படி இருந்ததோ அப்படித்தான் இந்த தேர்தல் முடிவுகள் இருக்கு. முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவராக கூட வர முடியாதுன்னு சொல்லியிருக்கீங்க. இன்னைக்கு ஒரு கால்குலேஷன் எடுக்கிறாங்க. அந்த கால்குலேஷனில் என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் ரிப்போர்ட் பாஜகவுடன் சேர்ந்ததால், பாஜகவுடன் அவர்கள் இணைந்திருப்பதால், பாஜக சொல்வதை கேட்பதால் தமிழ்நாட்டு மக்கள் அந்த கட்சியை புறந்தள்ளி விட்டார்கள். தேர்தலுக்கு பிறகு தெரியும் யார் எதிர்கட்சி தலைவர் என்று. ஓகே, அப்படி பல திட்டங்களை இந்த அரசு செஞ்சிருக்குன்னா நீங்க எதுக்கு இந்த கூட்டணியில இவ்வளவு பேரம் பேசுறீங்க? சீட்டுக்காக தொகுதிக்காக மீண்டும் இந்த ஆட்சி அமைனா இதே கூட்டணி உங்க கட்சியிலேயே மாணிக்கம் தாகூர் ஒரு இங்க பாருங்க, ஒரு நிலைப்பாடு எல்லோருக்கும் அவருடைய கருத்துரிமைகளை பேசியிருக்காரு. எல்லாருக்கும் ஒரு கருத்து இருக்கு. ஆனா முடிவெடுப்பது யாரு? எங்க அகில இந்திய தலைமை. நான் ஆரம்பத்திலும் சொல்றேன், என்ன பேசினாலும் அவங்க கருத்துரிமை அகில இந்திய தலைமை ஒரு நல்ல முடிவு எடுப்பாங்க. அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுக்கு நாங்கள் எல்லோரும் கட்டுப்பட்டவர்கள். முடிவெடுத்திருக்கிறார்கள். எத்தனை தொகுதி, மாநிலங்களவை உறுப்பினர், எப்படி தேர்தலை எதிர்கொள்வது, தேர்தல் சுற்றுப்பயணங்கள் எல்லாத்தையும் நாங்கள் இப்போ வகுத்து கொண்டிருக்கோம். ஆகையால் ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. எங்கள் தலைமை, அகில இந்திய தலைமை, தலைவர் ராகுல் காந்தி, அன்னை சோனியா காந்தி, தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வழிகாட்டுதலில் நாங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறோம். இதில் எந்த பிணக்கும் இல்லை, இணக்கமாக இருக்கு. அதிமுக ஒரு குற்றச்சாட்டு இருக்கு என்னன்னா, நாட்டிலே பட்டியலின மக்களுக்கு எதிரான வன்கொடுமை அதிகமாக நடக்கிற தமிழகத்தில் தான் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு அதிமுக. இங்க பாருங்க, எங்க வன்கொடுமை நடந்தாலும்
அதை வன்மையாக கண்டிக்கத்தக்கது. எங்கே கலவரம் நடந்தாலும் அதை வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஆனால் அதே நேரத்தில் அதிமுக காலத்தில் நடந்ததையும் இப்பொழுதும் ஒப்பிட்டு பார்த்து அவர் சொல்லணும். இது சரியா தவறானா ஆரோக்கியமட்டுக்கு சரி, ஆனால் இதெல்லாம் நடக்கக்கூடாது, நடக்காமல் பார்த்துக்கணும். கொஞ்சம் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை அப்படி போயிட்டு பாஜக ஆளும் மாநிலங்கள் உத்தரப்பிரதேசத்தையும் ராஜஸ்தானையும் மத்திய பிரதேசத்தையும் சத்தீஸ்கரையும் மகாராஷ்டிராவையும் போய் எட்டி பார்த்துட்டு வர சொல்லுங்க. அங்கே என்ன வன்கொடுமை, அங்கே தலித் மக்களுக்கு எதிராக என்ன செஞ்சு கொண்டு இருக்கிறார்கள். செங்கார்னு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு குடும்பத்தையே சீரழிச்சிருக்கார். உங்களுக்கு எல்லாம் தெரியும், பத்திரிகையாளர் எல்லோருக்கும். என்ன ஆன அந்த வழக்கில் என்ன திருப்பம் ஏற்பட்டது? அதே உத்தரப்பிரதேசத்தில் ஒரு பொண்ணை பாலுணர்வு வன்புணர்வு செய்து கொடூரமாக கொலை செய்தார்கள். உத்தரப்பிரதேச முதலமைச்சர் என்ன சொன்னார்? இங்கே ஜாதி ஜனங்கள்லாம் அப்படி தான் இருப்பாங்க, கொஞ்சம் பார்த்து தான் நடந்துக்கணும்னார். சொன்னாரா இல்லையா? இதுக்கெல்லாம் அவர் பதில் சொல்லுங்க. ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நாங்க வன்மையா கண்டிக்கிறோம்னு சொல்றோமே. ஆரம்பத்தில் என்ன சொன்னோம்? எங்கு கலவரம் நடந்தாலும் எங்கு சாதி அடக்குமுறை நடந்தாலும் வன்மையா கண்டிக்கலாம், மாற்று கருத்து இல்லை. ஆனா நீங்க இதெல்லாம் மறந்துட்டு இதை தூக்கி வச்சு பேசுறது எந்த நியாயம்? நாங்க தான் கண்டிக்கிறோம், நடவடிக்கை எடுக்கணும், இனி வரும் காலங்கள் எப்பொழுதும் நடக்கக்கூடாதுன்னு சொல்றோம். அதே நேரத்தில் பெரிய மனுஷன் மாரி சில பேர் பேசுறாங்களா, அந்த பெரிய மனிதர்கள் யாருக்கு வக்காலத்து வாங்குறாங்களோ அந்த வக்காலத்து வாங்கும் பெரிய மனு அப்படி கொஞ்சம் எட்டி பார்க்க சொல்றேன். இதை யாரும் அனுமதி, மனிதனாக இருப்பவர்கள் யாரும், மனிதநேயம் உள்ளவர்கள் யாரும் வன்முறையும் கலவரத்தையும் சாதிய ஒடுக்குமுறையும் அனுமதிக்க முடியாது. அதெல்லாம் கரெக்ட், கண்டிக்கிறோம், அரசிடம் கோரிக்கை வைக்கிறோம். இனி வரும் காலங்களில் இப்படிப்பட்ட நிகழ்வு நடக்காம பார்த்துக்கணும்னு சொல்றோம். ஆனா எதையுமே நடக்கல எங்க ஆட்சி காலத்துல அப்படின்னு சில பேர் வந்து பாசாங்கதனம் பண்றாங்கல்ல, அதுக்கு சொல்ல வரேன் நான்.